நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது ஆம்ஸ்டாங் டிவி. நன்றி. மாநில இளைஞர் அணித்தலைவர் திரு சுரேஷ் அவர்களை மரியாதை செலுத்துமாறு கேட்டுக்கொள்கிறேன். அம்பத்தூர் தலைவர் திரு மோகன் சார் அவர்களை சட்டத்திற்கு உட்பட்டு அரசு விதிமுறைகளை மதித்து ஒழுங்கான வணிக நடைமுறைகளை உறுப்பினர்கள் அனைவரும் பின்பற்ற வேண்டும் என்பதே எங்களுடைய உறுதியான நிலைப்பாடு. மற்றும் சட்ட ஒழுங்கு பாதுகாக்கும் காவல்துறையை ஒரு அதிகாரமாக மட்டுமல்லாமல் ஒரு ஒத்துழைக்கும் அமைப்பாக நாம் சங்கத்தின் சார்பாக பார்க்கிறோம். வணிகம் பாதுகாப்பாக நடைபெற பிரச்சனைகள் ஏற்படாமல் தடுப்பதற்காக காவல்துறையுடன் முழுமையுடன் ஒத்துழைப்பையும் வழங்குவது இந்த கிளையின் முக்கிய கடமையாக இருக்கும். இந்த அம்பத்தூர் கிளை எந்த அரசியல் சார்பு இல்லாமல், எந்த தனிப்பட்ட வணிக நலன் இல்லாமல் முழுக்க வணிக சமூக நலனுக்காக செயல்படும் என்பதை இந்த மேடையில் உறுதி தெரிவிக்கிறேன். இன்று நம்மை கௌரவித்த நம்முடைய காவல்துறை ஆணையர் அவர்களுக்கும் மாநில மற்றும் மாவட்ட சங்க பொறுப்பாளர்கள் இங்கு கலந்து கொண்ட அனைத்து வணிக பெருமக்களுக்கும் எனது மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம். பற்றி 2 வரி எழுதி வச்சிருப்பாரு. வாழ்க்கை வரலாறு நம்ம திருக்குறள் எழுதிருவேன். நான் இசைக்கை பற்றி ஒரே வரி எழுதி வச்ச வரி என்னன்னா, கிங் மேக்கர். இதில் எல்லாமே அடங்கிடும். இன்னும் இந்த மாதிரி ஒரு சின்ன ஒரு புத்தகங்களோட அவர் பண்ண ஆர்ப்பாட்ட போராட்டங்கள் எல்லாமே மிக பெருசாக தான் இருக்கும். பார்த்தா சின்னதாக பெருசு. எந்த இடத்துல எந்த நேரத்தில் எதுவுமே எதுவுமே பார்க்க முடியாது. பொது விஷயமா இருந்தாலும் சரி, வியாபாரிக்கு எந்த ஒரு பிரச்சனையும் இங்கே சூரப்பட்டில் எந்த ஒரு பிரச்சனை முதல் வந்தாலும் இசைக்கிறாங்க முதல் நிற்பார். ஒரு சின்ன ஒரு நாய் அடிப்படுத்தாலும் மாடுக்கு எந்த உண்மையாலும் மிகப்பெரிய ஒரு போராட்டம் தான் இசைக்கு வந்து. அதான் சொல்கிற ஒரே ஒரு கிங் மேக்கர். நீங்கள் தைரியமாக எங்களுக்கு சப்போர்ட் பண்ணணும். நீங்கள் எங்களுக்கு வியாபாரிகள் நிர்வாகிகள், ஏன்னா இதுக்கப்புறம் உங்களுக்கு பேச்சுவார்த்தை நடத்தாலும் ஆளுநர் வாய்ப்பு இருக்குது. அதனால் நீங்களும் மெயினாக எங்களுக்கு சப்போர்ட் பண்ணணும். வாழ்க சுதேசியம், வளர்க சுதேசியம். இசைக்கு அவர்கள் வாழ்த்துக்கள், பேரை சார்பாக வாழ்த்துக்கள். இங்கே ஆல்ரெடி நிறையா சங்கங்கள் இருக்கலாம். நம்ம இன்றைக்கி அம்பத்தூரில் கால் வச்சுருக்கிறோம். எண்ணி ஓராண்டு காலத்தில் எல்லாருமே நம்ம சங்கத்தை பற்றி மட்டுமே பேசுவாங்க. ஏன்னா எந்த ஒரு வணிகர்களுக்கு ஒரு பிரச்சனைனாலும் உடனடியாக வந்து நிற்போம், உடனடியாக குரல் கொடுப்போம். வணிகர் கடுமையாக போராடும் ஒரே சங்கம் தமிழ்நாடு வியாபாரி சங்க பேரவை மட்டும்தான். நம்ம முத்துக்குமார் ஆட்சி தலைமையில் தமிழகம் முழுவதும் நம்ம சங்கம் இருக்குது. ஆனால் இந்த திருவள்ளூர் மாவட்டத்தில் இந்த அம்பத்தூர் கிளையை நம்பர் 1 சங்கமாக ஓராண்டு காலத்தில் அண்ணனுக்கு சமர்ப்பிக்கிறேன். கட்டாயம் இந்த வணிகர்களுக்கு எந்த ஒரு தேவைனாலும் உடனடியாக எங்களை தொடர்பு கொள்ளலாம். இந்த அம்பத்தூர் சங்க தலைவராக மோகன்குமார் அவர்களை நியமிச்சிருக்கிறோம். இப்போ இங்கே இருக்கிற வணிகர்கள் அனைவரும் உடனடியாக அவர் தொடர்பு கொண்டீங்கன்னா
உங்களுக்கு லைசன்ஸ் பிரச்சனையாக இருக்கட்டும், இல்லை கார்பரேஷன் மூலிமா ஏதாவது பிரச்சனையாக இருக்கட்டும், காவல்துறை மூலிமா ஏதாவது பிரச்சனையாக இருக்கும், டிராஃபிக் இருக்கட்டும், லா அண்ட் ஆர்டர் எந்த ஒரு இஷ்யூவாக இருந்தாலும் உடனடியாக வந்து நாங்கள் வந்து சால்வ் பண்ணி கொடுப்போம். ஒரு நீங்கள் கூப்பிட்ற தூரத்தில் தான் இருப்போம். மோகன்குமார் அவர்கள் உடனடியாக வந்துடுவார். வந்து மனிதர்களுக்கு எந்த ஒரு பிரச்சனைனாலும் பண்ணி கொடுப்பாரு. பட்சத்தில் நாங்கள் வந்து இருப்போம். இதுக்கப்புறம் அம்பத்தூர் சங்க தலைவரை பேசுமாறு அவங்களிடம் கேட்டுக்கொள்கிறேன். அம்பத்தூர் சங்கம் இருக்கணும்ட்டு நான் மோகன் அண்ணனை கேட்டுக்கிறேன், எபி அண்ணனை கேட்டுக்கிறேன். திருவள்ளூர் மாவட்டம் இளைஞர்களோட மாவட்டம். இன்னைக்கு தமிழ்நாட்டு அளவில் ஒரு மிகப்பெரிய பங்களிப்பை, மிகப்பெரிய ஆர்ப்பாட்டங்களை, போராட்டங்களை வணிக ரீதியாக பண்ணுறது வந்து திருவள்ளூர் மாவட்டம் தான். முதலிடம் அது மாற்று கருத்து இல்லை. நாங்கள் போராடுறதை கூட தம்பி இசைக்கு போராடிட்டு இருக்காரு. ஓகேங்களா? அவர் என்னைக்குமே உங்களுக்கு பக்கபலமாக இருக்கான்னு சொல்லிடுறேன். அவருக்கு பக்கபலமாக நாங்கள் இருப்போம். சுதேசி வணிகத்தை மீட்டெடுக்கும் முயற்சியில் நம்ம தொடர்ந்து போராடிட்டு இருப்போம். ஏன்னா இன்னைக்கு பிரதமரே சுதேசின்றார். இவ்வளோ நாள் சொல்ல அவங்க உலகமயமாக்கல் வந்ததுக்கப்புறம், நரசிம்ம புஷ் வந்ததுக்கப்புறம் இவ்வளவு நாள் சுதேசின்ற வார்த்தையை மறந்த அரசாங்கம் இன்னைக்கு சுதேசி சுதேசி யார் சொல்லுதுன்னா, நம்ம ஊரில் தயாரித்த பொருள்களில் நம்ம கடையில் வாங்கினா மட்டும்தான் நம்மளுடைய பணம் நம்மக்கிட்ட இருக்கும். அதை பிரதமர் இன்னைக்கு புரிஞ்சிருக்காரு. அவருக்கு பக்கபலமாக நாம் இருக்கணும். அந்நிய நிறுவனங்களை இந்த மண்ணை விட்டு ஓட வைத்து தமிழக நிறுவனங்களை, தமிழ் சார்ந்த வணிகர்களுக்கு பாதுகாப்பு அளிக்க உங்கள் ஒருவருடைய குரலும் எங்களுக்கு தேவை. வாழ்க சுதேசி வணிகம், வளர்க சுதேசி வணிகம். கண்டிப்பாக உருவாக்குவோம். நான் இங்கே சிறு தொழில் ஃபினான்ஸ் அம்பத்தூர் மார்க்கெட்டில், அம்பத்தூர் சுற்றுச்சூழல் பக்கத்தில் 15 வருடமாக நான் ஃபினான்ஸ் செய்து கொண்டு இருக்கிறேன். இதன் மூலமாக சிறுபான்மையினருக்கும் என்னால் முடிந்த வரைக்கும் ஒரு ஊன்றுகோலாக கண்டிப்பாக ஒரு தரப்பில் நான் இருப்பேன். என்னால் முடிந்த விரைவில் நான் சொல்ல முடியவில்லை, ஆனால் சேர்ப்பேன், கண்டிப்பாக சேர்ப்பேன் என்று உறுதி சொல்கிறேன். நன்றி, வணக்கம்.